ஆதாரங்கள்லாம் முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். இது யார் பேர்ல இருந்தது இதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நாங்க இருக்கும்போது இது யார் பேர்லயுமே இல்ல. நாங்க பட்டாக்கு அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. போங்க வெளியே போங்க. ஏன்னா பணத்துக்கு தான் அங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. நாங்க ஏழைப்பட்டவங்க, நாங்க போறோம். அரசியல் பலம் அதிகமா இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் எங்களுக்கு எப்பயோ கேஸ் முடிஞ்சிச்சு, நாங்க எங்களை தூக்கல. இந்த போன ஆட்சியில தான் எங்களை அசால்ட்டா வெளியே தூக்கி போட்டாங்க. கேட்டா நீ எங்க வேணா போங்க, கமிஷனர் ஆபீஸ் போனோம், கலெக்டர் ஆபீஸ் போனோம், முதல்வருக்கு மனு கொடுத்தோம், உதயநிதி கிட்ட மனு கொடுத்தோம். எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்டாவே கொடுத்தோம். ரவுண்ட் ஆனால ஒரு மண்டபம் ஒண்ணு தந்தாங்க, அதுக்காக அவர்கிட்ட போய் டைரக்டா கொடுத்தோம். சார் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வச்சிருந்தோம், வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதுவுமே இன்னி வரைக்குமே லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதி கூட எங்களை ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நாங்க என்ன ஏது எந்த கோர்ட்டுக்கு போறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வில்லங்க சான்றதுல அந்த அன்னபூர்ணியோ கிருஷ்ணகிரி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. எப்படி கோர்ட் ஏத்துக்குச்சுன்னே தெரியல. கோர்ட் எப்படிதான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது, எது கொடுத்ததுன்னே தெரியல. இந்த இடம் அவங்க பேர் போலியா கூட இருக்கலாம்ல. போலி டாக்குமெண்ட் தான். அந்த கோர்ட்டுக்கு போகாம கூட இது மாதிரி கோர்ட்டுக்கு போகாம ஆர்டர் இருக்கு. அடுத்து திமுக ஆட்சி வரும் அப்படி நம்ம அந்த நம்பிக்கையில கூட பண்ணிருக்காங்க. நாங்க இந்த அசைக்க முடியாது யாரும். ஆனந்தில இருந்து 74 வரைக்கும் இந்த பாருங்க சப் ரிஜிஸ்டரே கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் பேர்லயுமே இந்த இடம் இல்ல. அதே 124 பை சர்வே நம்பர் 133 இதை வச்சுதான் கோர்ட்லயே ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த நம்பர்ல எதுவுமே இல்ல, யாரு பேர்லயுமே. எப்படி ஒரு டாக்குமெண்ட்னு ஒரு போலி டாக்குமெண்ட், அரசியல் அதிகாரம் ஒரு டாக்குமெண்ட் வச்சு பெரிய இடம் சொல்றது மக்கள் தான் பெரிய தவிர அரசியல்வாதிகள். ஏன் கடந்த முறை முதல்வரா இருந்தவர் இப்ப ஏன் முதல்வரா இல்ல? தோத்ததுக்கு ஆராய்ச்சி தேடிக்கிட்டு இருக்காரு காரணங்கள் இப்ப தெரியணும். இவங்க கட்சிக்காரங்க பண்ற அயோக்கியதானம் எத்தனை இடங்களை அவன் மடக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி அப்பாவி மக்கள் எல்லாம் வெளியே தள்ளுறா. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் வன்னிய மக்களும் கிடைச்சா போதும் எல்லாம் தூக்கி வெளியே வச்சிருவானுங்க. இவனுங்க கட்சி வச்சிருப்பானுங்க, இவனுங்க எல்லாம் கட்சி வச்சிருப்பான், விடுதலை சிறுத்தை வச்சிருப்பான், பாமக வச்சிருப்பான். நாங்க வன்னியர்களுக்காக இருக்கிறவனுவா, இவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இருக்கிறவனுவா. ஆனா அந்த மக்கள் நடுத்தருல விட்டு இவனுங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பானுங்க உட்காந்துக்கிட்டு. இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த அரசியல் பண்ணிருக்கான். இப்ப புதிய அரசியல் வந்திருக்குது. சினிமாவில தான் நியாயத்தை தட்டி கேட்கிறாரு விஜய். ஆனா நேரில் கேட்பாரான்றது நம்ம இதன் மூலமா நம்ம அவர்கிட்ட வலியுறுத்துவோம். நேரடியா நம்ம சந்திப்போம், அதுக்கு மாற்று கருத்தே இல்ல. ஜெய் பீம் சொல்லுங்க. ஜெய் பீம்.